ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இவ கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணதோட சரி இந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருப்பீங்க. லாங் வீடியோவில் தான் கிவ்அவே சொல்லலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. லாங் வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குமே எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ வச்சுருக்கேன். இந்த சேனல் மொனடைஸ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயிடுச்சு. என்னை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இதை நான் ஒரு ட்ராமா வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலையே ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது சைனீஸ் அண்ட் கொரியன் ட்ராமாஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே அந்த சேனல் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராத மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் மறுபடியும் எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் அந்த வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைச்சிட்டாங்க. அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு கிடைச்சிடுச்சு. சேனலும் மொனடைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் காப்பிரைட் கிளைம் எல்லாம் வரக்க ஆரம்பிச்சுது. நானும் கிளைம் வராமல் வீடியோ எடிட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது சுத்தமாக எப்படி பண்ணுறதுனே தெரில. ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, சேனல் மொனடைஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இதை கன்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்ட்ரைக் கொடுத்து எமந்தா சேனல் மறுபடியும் தூக்கிடுவாங்கங்கிற ஒரு பயத்தில் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்படி ஸ்ட்ரைக் கிளைம் வந்துட்டே இருந்தங்காட்டி எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுல இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ குட்டியும் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் பேக்கிங் சைட் போயிட்டேன். பேக்கிங் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூடியூப் வீடியோஸை பார்த்தே கற்றுக்கிட்டேன். வீட்டில் யாராச்சும் பர்த்டே வந்தால் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியே வீட்டில் இருக்கவங்களாம் என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நீ வேணால் ஏன் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம்தான் ஒரு மெனு கார்ட் ரெடி பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணேன். அடுத்த நாளே ஒருத்தங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க கூட நான் ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது, பட் தெரியும் அவங்கள. ஒரு ரெட் வெல்வெட் கேக் தான் கேட்டிருந்தாங்க. அதை பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு ரிவ்யூ கூட சொன்னாங்க. ஹர்ட் ஆகிற மாதிரி எதுவுமே சொல்ல, நல்லா இருந்துச்சு. பட் க்ரீம் கொஞ்சம் பிளெண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நமக்கு வர கிரிட்டிக்ஸையும் நல்ல முறையில் எடுத்துட்டு நம்ம அதை மேன்மேலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு 2-3 ஆர்டர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ மைதா விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவுக்கு நான் மூவ் ஆக ட்ரை பண்ணேன். அதாவது கோதுமை மாவு வச்சு கேக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக வெர்ஷனாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நானே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நிறையா கற்றுச்சிருக்கேன். எனக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 20 to 25 days ஆர்டர் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில மந்த்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே ஒரு கேக் இல்லை 2 கேக் தான் ஆர்டர் வரும். அப்போல்லாம் எனக்கு செம்மையாக டவுன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. என்னடா நம்மளுக்கு ஆர்டர்ஸே வரமாட்டேங்குதே, நம்ம செய்கிறது பிடிக்கலையா, நம்ம கேக்கோட ஃபினிஷிங் பிடிக்கலையா, அந்த மாதிரிலாம் தோணும். பட் என்னென்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு சிலர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கூகுளில் ரிவ்யூஸ் பார்த்துட்டும் ஒரு சிலர் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் என்னோடய பேக்கிங் ஜேர்னி போய்கிட்டுருக்கு. ஆனாலும் எனக்கு வீடியோஸ் போடுற அந்த ஆசை உள் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வீடியோஸ் போடணும், யூடியூப்பில் எப்படியாச்சும் ஒரு சில்வர் பட்டன் வாங்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. எங்கள் பையன் கூட சொல்லிக்கிட்டே இருப்பான், அம்மா நீ எப்படியாச்சும் அந்த சில்வர் பட்டன் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹோப்ஃபுல்லி அது நடக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் நான் கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரேண்டமாக எடுத்தது தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேக் ஆர்டர்ஸ் ஒரு 2-3 இருந்துச்சு. அதுக்கான ஸ்பாஞ்சஸ் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 kg கேக்கு, 2 kg 2 டயர் கேக் ஒரு ஆர்டர் இருக்குது. அது போக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் இருக்குது. அதுக்கெல்லாம் தான் நான் இப்போ ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிற ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு 3 kg அளவுக்கு பேட்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஓடிஜிலையும் பார்த்திங்கன்னா 3 kgs வரைக்கும் நம்ம ஒரே டைமில் பேக் பண்ணி எடுக்க முடியும். இது என்னோடய ஓவன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் மிக்சர் டீட்டெயில்ஸை இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பேக்கிங்கில் ஒரு கஷ்டமான விஷயம்னு பார்த்திங்கன்னா க்ளீனிங் தாங்க.
பாத்திரம் எங்கிருந்து தான் சேரும்னே தெரியாது, பட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே இந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கச்சன்னு ஆயிரும். அப்போ தான் நீட்டாக ஒரு அடுக்கி வச்சுட்டு பார்க்க சூப்பராக இருக்குதுன்னு நினைப்போம். ஒரு அடுத்த 2 கேக் ஆர்டர் வந்தால் போதும், எல்லாம் தலைகீழாக மாறிடும். ஸ்டார்டிங்கில் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நைட்டெல்லாம் முழிச்சு பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் இப்போ டைம் மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால முன்னாடி நாள் ஸ்பாஞ்ச் பேக் பண்ணி வச்சுருவேன். ஏதாச்சும் தீம் கேக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபாண்டன்ட்டெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறங்காட்டி அவ்வளோ கஷ்டமாக இப்போ தெரியல. ஆனால் ஸ்டார்டிங்கில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி லாங் வீடியோஸ்லலாம் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ஸோ என்ன பேசுகிறதுனே தெரியல. யானை யோசிச்சு பார்க்குறேன், என்னால் எதுவுமே பேசவே முடியல. மண்டைக்குள்ளே ஒன்றுமே ஓட மாட்டேங்குது, அப்படியே பிளாங்க் பேஜாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்ஸ் கேக் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்டது எல்லாமே யூடியூப்பை வச்சு தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபாண்டன்ட்டுக்கு மட்டும் பேசிக்கான ஒரு கிளாஸ் சேர்ந்தேன். ஸோ ஃபாண்டன்ட் பேசிக்ஸ் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீச் பண்ணுறேன். பானிபூரி எனக்கு வீட்டில் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு பெரிய பையன் 2 வாரமாக கேட்டுட்ருக்கான். நானும் அந்த பூரி மட்டும் பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கிட்டு வந்துட்டேன், பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு. 2 வாரமாக நானும் செஞ்சு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி முடியவே இல்லை. இன்றைக்கி தான் முடிஞ்சுது. சரி, சும்மா லெவலவன் பேசிக்கிட்டே இருக்காமல் கிவ்அவேக்கான கொஸ்டினை ஃபஸ்ட்டு கேட்டுட்டுமா? நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்நாக்ஸோட பேர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இதிலிருந்து ஒரு 3 பேர்த்த செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கும் 1/4 கிலோ அளவுக்கான ஃபட்ஜி ப்ரௌனீஸை நான் சென்ட் பண்ணி விடுவேன். வீடியோ போட லேட் பண்ண மாதிரி கண்டிப்பாக கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு லேட் பண்ண மாட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ப்ரௌனியை கிவ்அவேவாக கொடுக்குறேன். ஹோப்ஃபுல்லி இந்த கிவ்அவே நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பாஞ்சஸ் பேக் பண்ணி முடித்த கையோடு பார்த்திங்கன்னா பானிபூரி செய்கிறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு குக்கரில் விசில் விடுறதுக்கு வச்சுட்டேன். அதே மாதிரி சுண்டல் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்து ஒரு குக்கரில் போட்டு வச்சுட்டேன். நான் நோட்டீஸ் பண்ணாமையே விட்டுட்டேன், உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருந்தோங்க இல்லையா, அந்த குக்கரில் சேஃப்டி வால்வை காணோம். என்னடா ரொம்ப நேரமாக விசில் வரலையேன்னு பார்த்தா ஓட்டை பெருசாக கண்ணுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. சரி, இது வேலைக்காகாதுன்னு சொல்லிவிட்டு இதை வேற ஒரு குக்கரில் மாற்றி வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் நம்ம பானிபூரிக்கான பானி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அரைக்கட்டளவுக்கு கொத்தமல்லி, புதினா 2யும் எடுத்து நல்லா அலசி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டேன். கூடவே ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி, 2லேருந்து 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய டம்ளரில் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது இருக்கட்டும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் வெந்து வந்துடுச்சு. அதை எடுத்து பையன்கிட்ட தோல் உரிச்சு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டேன். சுண்டலும் விசில் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இது இருக்கட்டும். இது கடையில் வாங்கின ரெடிமேடு பூரிஸை இதை நம்ம பொரிச்சு மட்டும் எடுத்தால் போதும். அந்த பானியை இப்போ நல்லா ஒரு சல்லடையை வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். தருன்னு எதுவும் இருக்காது. இது கூட கொஞ்சமாக புளித்தண்ணி, மல்லித்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா, அரை லெமனு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சும்மா நச்சுன்னு இருக்கும். இப்போ பூரியை பொரித்து எடுத்துடலாம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு போட்டேன். ஒரு 2 மட்டும் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், அதுவே எவ்வளோ அழகாக அதுவே டேர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக உப்பிட்டே சூப்பராக வந்துருந்துச்சு. இதே மாதிரி நமக்கு தேவையான எல்லா பூரியுமே பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை பொரிக்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க, நல்லா குண்டு குண்டாக வரும்போது. நெக்ஸ்ட் டைம் இதையும் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளே வீட்டில் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். பட் இந்த மெத்தடு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பூரி செய்கிறது தான் இருக்கிறதுலையே கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம இந்த மாதிரி கடைகளில் வாங்கிட்டு பானி
உருளைக்கிழங்கு சுண்டல் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். உருளைக்கிழங்குல உப்பு மட்டும் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். பூரியை உடைச்சிட்டு கூட உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு சுண்டல், அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திட்டு ஃபைனலி நம்மளோட ஸ்டார் ஆஃப் தி பானியும் ஊற்றி அப்படியே வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்டா சும்மா நச்சுன்னு இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான விளாகில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.